எல்லாரும் கருடன் மூவியை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த படத்துல இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அந்த படம் என்னென்ன வாழ்க்கை தத்துவங்களை நமக்கு ஞாபகப்படுத்துது? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற இங்கிலீஷ் சென்டென்சஸில் வர டிஃபிகல்ட் டேர்ம்ஸ்க்கான மீனிங்ஸும் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல நம்ம நாட்டில் உணவுன்றது வெறும் பசிக்கு சாப்பிட்றது மட்டும் கிடையாது. அது புதிய உறவுகளை ஏற்படுத்திக்கவும் உறவுகளை பலப்படுத்திக்கவும் உள்ள மிகப்பெரிய சக்தி. இதை இங்கிலீஷில் in our country, food is not just consumed to satiate hunger, but also to nurture relationships and strengthen bonds. Food has a great power to create new relationships and fortify existing ones. அடுத்தது, ஒருத்தன் மற்றவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பணிவு காட்டுறான்னா அவன் அவங்கள பார்த்து பயப்படுறான்னு அர்த்தம் கிடையாது. சாதுவான மனுஷன் மிரண்டா காடு கொள்ளாது. இதை இங்கிலீஷில் if a person shows deference towards others, it doesn't mean he is afraid of them. When a gentle or meek person is pushed too far, even the strongest can't bear the terrible consequences. அடுத்தது, பெண்களுக்கு செய்யும் பாவம் தான் இருக்கிற பாவங்களே கொடிய பாவம். இதை இங்கிலீஷில் the sin committed against women is the gravest of all. அடுத்தது, உண்மையான நட்பு புனிதமானது. அதுக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. இதை இங்கிலீஷில் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் sacred. We must not do anything that spoils its sacredness. அடுத்தது, விசுவாசமாக நியாயமான வந்தால் நியாயத்து பக்கம் நிற்கிறது தான் உத்தமம். இதை இங்கிலீஷில் when you have to choose between faithfulness and justice, standing by justice is the best. அடுத்தது, மண்ணையும் பொண்ணையும் நாம சொந்தமாக்கிக்கல, மண்ணும் பொண்ணும் தான் தீர்மானிக்குது யார் அவங்கள சொந்தமாக்கிக்கணும்னு. இதை இங்கிலீஷில் it is not that we possess land and gold, it is the land and gold that decide who needs to possess them. அடுத்தது, கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, நல்ல நண்பன் அமையிறது கூட இயற்கை கொடுத்த வரந்தான். இதை இங்கிலீஷில் not just a life partner, even a good friend is a precious gift from nature. அடுத்தது, எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாம் இயற்கையின் திட்டம். எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இதை இங்கிலீஷில் nothing is in our hands, everything is part of nature's plan and what is meant to happen will happen. அடுத்தது, மண்ணும் பொண்ணும் நண்பனை பகைவனாக்கும் பகைவனை நண்பனாக்கும். இதை இங்கிலீஷில் land and gold can even make your friends become your enemies and vice versa. இப்போ நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எப்படி சொல்லலாம்? நம்பர் 1, food brings people together and strengthens relationships. 2, even the gentlest person can become formidable when pushed too far. 3, sins against women are the most severe. 4, true friendship is sacred and should be cherished. 5, justice should be prioritized over faithfulness when necessary. 6, as you sow, so shall you reap. 7, land and gold choose their owners. 8, good friends are precious gifts from nature. 9, everything is part of nature's plan and what's meant to happen will happen. 10, land and gold can change relationships, making friends become enemies and vice versa. கடைசியா, இப்போ நான் சொன்னதில் இருக்கிற டிஃபிகல்ட் டேர்ம்ஸ்க்கான மீனிங்ஸை இப்போ பார்த்துடலாம் வாங்க.
இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க.